உங்களுக்கெல்லாம் தெரியும், நேற்று எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீது திமுகவினுடைய டிஆர் பாலு அவர்கள் தொடுத்த அவதூறு வழக்கு. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊர் உலகத்துக்கு வந்து கருத்து சுதந்திரத்தை பற்றி பாடம் எடுப்பாங்க. ஆனால் எந்த ஒரு கருத்தையும் சகித்து கொள்ள மனம் இல்லாமல் அவதூறு வழக்குகளை தொடுத்து கொண்டே இருப்பார்கள். அதுலேயுமே விசிகா என்பது ஒரு விசித்திரமான கட்சி. நான் போன முறையே உங்கள்கிட்ட சொன்னேன், ஒரு விசித்திரமான கட்சி விசிகா. கடந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தலைமை நீதியரசர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு எதிராக போராடுவதற்காக வந்ததாக சொன்ன திருமாவளவன் அவர்கள் ஒரு வழக்கறிஞரை, அதுவும் டூ வீலரில் போன ஒரு வழக்கறிஞரை, ஒரு ஏங்க வண்டி இடிக்குது பார்த்து போகக்கூடாதான்னு கேட்ட ஒரே காரணத்துக்காக தன்னுடைய தொண்டர்களை இல்லை குண்டர்களை வைத்து அடித்திருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம் என்று சொன்னால், உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக பார் கவுன்சிலுக்கு உள்ளே ஓடிய அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் விசிகா குண்டர்களால் துரத்தப்பட்டு பார் கவுன்சில் உள்ளேயே வைத்து கொலவரி தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் பார் கவுன்சில் இப்போ வரைக்கும் முறைப்படி புகார் அளிக்கலை. தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். பார் கவுன்சில் முறைப்படி டிஜிபிகிட்ட புகார் அளிக்கணும். பார் கவுன்சிலுடைய சிசிடிவி கேமரா ஃபூட்டேஜ் தமிழக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். பார் கவுன்சிலுங்கிறது டெக்னிக்கலாக ஹைகோர்ட் கேம்பஸ் அப்படிங்கிறதுனால ஹைகோர்ட் ரிஜிஸ்டார் முறைப்படி டிஜிபியிடம் புகார் அளிக்க வேண்டும். இந்த விஷயங்களை எல்லாம் வலியுறுத்தி குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும். முதல் குற்றவாளியாக திருமாவளவன் அவர்கள் சேர்க்கப்பட வேண்டும். இதையெல்லாம் வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி தமிழக மக்களுக்கு என்ன பயம்னாங்க, ஒரு வழக்கறிஞரை நீதிமன்ற வளாகத்திலே பார் கவுன்சில் உள்ளே வைத்து விசிகாவினர் தாக்குகிறார்கள் என்று சொன்னால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு செத்துவிட்டது என்பதுதான் பொருள். இதில் வெளிப்படையான ஆதாரம், வீடியோ ஆதாரம் ஊடகங்கள் வெளியிட்ட பிறகும் கூட திருமாவளவன் அவர்கள் செங்கல்பட்டு மீட்டிங்கில் பேசுகிறாரு, சரியாக அடிக்கலைங்க, 4 தட்டு தான் தட்டினாங்க, ஒழுங்காக அடிக்கலை அப்படின்னு பேசுகிறார். அதில் இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். திருமாவளவன் அவர்கள் பேசுகிற விஷயத்தில் முறைச்சி பார்த்ததுக்கு தான் அடித்தோம், என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கலைங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிட்டும் விசிகாவினர் அடிப்பாங்க அப்படிங்கிறது அதோடைய அர்த்தமா? இவர் என்ன சொல்ல வரார்? யார் அவங்ககிட்ட கேட்டா, சார் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுட்டு அடிச்சிங்களா, என்ன ஜாதின்னு தெரிஞ்சிக்காமல் அடிச்சிங்களான்னு திருமாவளவன் அவர்கள்ட்ட யார் கேட்டாங்க? ஆனால் அவர் சொல்கிறார், முறைச்சி பார்த்ததுக்கு தான் அடித்தோம், என்ன ஜாதின்னு தெரிஞ்சுட்டு அடிக்கலை. இதைவிட மோசமான ஒரு வன்முறையை தூண்டுகிற ஒரு மோசமான போக்கு இருக்க முடியுமா? இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் டிஜிபி அலுவலகம் முன்பாக ஏர்போர்ட் மூர்த்தியை 4 பேர் சூழ்ந்து கொண்டு அடித்தாங்க. அவர் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக திரும்ப தாக்குதல் நடத்தினார். உடனே பின்னங்கால் பிடரில் இடிபட ரோட்டில் விழுந்து ஓடினாங்க.